ஒரு ஊர்ல வித்யா சதுரா அப்படின்னு ரெண்டு மந்திர மரங்க இருந்துச்சு. அந்த ரெண்டு மரங்க பகல் முழுக்க பேசாம ஜனங்க என்ன பண்றாங்கன்னு அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் நைட்டு ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. இந்த மரங்களுக்கு சந்திரன் ஒரு நல்ல நண்பன். நைட்டு நேரத்துல எப்பவாவது ஒரு தடவை வந்து அவங்க கிட்ட பேசிட்டு போவாரு. இந்த விஷயம் அந்த ஊர்ல எந்த ஜனங்களுக்கும் தெரியாது. நைட் நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது யாராவது ஜனங்க வந்தா சும்மா இருந்துருவாங்க. யாராவது வந்தா சந்திரன் ஒரே தடவை ஆகாயத்துக்கு போயிடுவாரு. அத பார்த்து பயந்தாங்கோலின்னு கூப்பிடுவாங்க. நான் இப்படி ஆகாயத்துக்கு வர்றது பயந்துகிட்டே இல்ல, உங்களுக்கு என்னால எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு. சந்திரனே, மாயம் பண்றதுல மந்திரம் பண்றதுல ஜனங்களை மயக்கிறதுல உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் யாருமே இல்ல. இல்ல விந்தியா, நான் சொல்றது உண்மைதான். யாராவது வரும்போது நான் உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நம்மள பாக்குறவங்க எப்படி பாப்பாங்க? உங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரும் இல்ல? சந்திரன் என்ன இந்த மரத்துங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாமே அதிசயமா இருக்கு அப்படின்னு ஊரு ஜனங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஊரு ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நாங்க கடவுள் அப்படின்னு எங்களை கும்பிடுவாங்க. எங்களுக்கு பழங்கள்லாம் வச்சு கும்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல நீலா, பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் எல்லாமே செய்வாங்க. சரி, ரெண்டு திருட மாறுங்க தப்பிச்சுக்கிட்டு நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எதுவுமே பேசாம மௌனமா இருக்கலாம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம காது கொடுத்து கேட்கலாம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சந்திரன் கேக்கும்போது அந்த ரெண்டு மரங்க கூட சரி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தாங்க. அந்த மரங்க சந்திரனோட வார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்பண்ணா சாயண்ணா அப்படிங்கிற ரெண்டு திருடனுங்க கையில கொடாலிய வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல தெரியுற அந்த நிலாவை அதிசயமா ரெண்டு பேரும் நின்னும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா சந்திரா, அவங்க நம்மள பார்த்து அங்கேயே நின்னுட்டாங்களே. பேசாதீங்க, வருவாங்க. அப்படி அதிசயமா பார்க்காம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அந்த ரெண்டு திருடனுங்க பறந்து ஓடிடுவானுங்க. இல்ல கண்டிப்பா அவனுங்க வந்தே வருவாங்க. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நகை திருடுறவங்க பணம் திருடுறவங்க இல்லவே இல்ல. அவங்க ரொம்ப கட்டியா இருக்கிற மரத்தை வெட்டி அத திருடி கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து அவங்க சும்மா போவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பண்ணா சாயண்ணா அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு ரெண்டு மரத்துக்கு நடுவுல இருக்கிற சந்திரனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே சந்திரன் மாயமாயிட்டான். டே சாயி, நம்ம பார்த்த அந்த நிலா எங்கடா? இந்த மரத்துக்கு நடுவுல இருந்தா ஆகாயத்துல எப்படிரா தெரியுவா அப்பண்ணா? அப்படி இல்லடா சாயி, அந்த சந்திரன் ஆகாயத்தை விட்டுட்டு இந்த மரத்துக்கிட்ட எதுக்கு வரணும்? ஐயோ பைத்தியக்காரா, உனக்கு புரியலையா? இந்த மரங்க மந்திர மரங்க. நம்ம இந்த மரத்தை வெட்டி வித்தோம்னா நம்மளுக்கு நல்லா லாபம் வரும்டா. நம்ம இந்த மரத்தை வெட்டினா ஊரு ஜனங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும்டா. அந்த வார்த்தை கேட்டு சாய அண்ணாவுக்கு கோவம் வந்துச்சு. அதுக்குதான்டா அடிக்கடிக்கு நான் உன்னை திட்டுறது. நம்ம இவ்வளவு நாள் எத்தனை மரத்தை வெட்டி வித்திருப்போம். அப்போ யாருக்காவது சந்தேகம் வந்துச்சா? நம்மள புடிச்சிட்டாங்களா? சொல்றா பூ, கோவப்படாதரா சாயி, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். இன்னும் எதுக்கு லேட் பண்றது? நீ ஒரு மரத்தை வெட்டு, நான் ஒரு மரத்தை வெட்டுறேன். இப்படி அவங்க ரெண்டு பேரும் மரத்தை வெட்டலாம் அப்படின்னு கொடாலிய தூக்குனாங்க. அவ்வளவுதான், உடனே சந்திரன் ஆகாயத்துக்கு பறந்து போயிட்டான். உடனே அந்த இடம் எல்லாம் இருட்டாயிடுச்சு. உடனே அந்த மரத்துக்கு கண்ணு வாய் வந்துச்சு. அத பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. பைத்தியக்கார ஜனங்களே, நாங்க எல்லாருமே உங்களுக்காக கஷ்டப்பட்டா நீங்க அத கூட புரிஞ்சுக்காம உங்களை காப்பாத்துற எங்களை வெட்டுறீங்க. உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற மந்திர சக்தியால உங்களை நாசம் பண்ண போறோம். இப்படி ரெண்டு மரங்க மிரட்டின உடனே அப்பண்ணா சாயண்ணா கையில இருக்கிற கொடாலிய கீழே போட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. வேண்டிக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுமா, இதுக்கப்புறம் மரத்தை வெட்ட மாட்டோம். ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு எங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறோம். ஆமா தாயி, எங்களை விட்டுடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பாவ புண்ணியம் பாக்குற அந்த மரங்க அப்பண்ணா சாயண்ணாவை மன்னிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கேயாவது நீங்க மரத்தை வெட்டினீங்கன்னா உங்க உயிர் உடனே போயிடும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க மந்திர மரங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே உங்க தலை செதறி போயிடும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
அப்படின்னு சொன்ன உடனே அப்பண்ணா சாய் அண்ணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. வித்யா மரம் அழுந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு வித்யா நீ கண்ணீர் விடுற? நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் நடக்க வேண்டிய கஷ்டங்க நடந்துகிட்டு தானே இருக்கு. நம்மள பத்தி இந்த ஜனங்க எப்ப புரிஞ்சுக்குவாங்க? நம்மள எப்போ நேசிக்க ஆரம்பிப்பாங்க? உங்கள ஒருத்தருன்னு எப்ப நம்மள பாப்பாங்க? நீ கேட்ட கேள்விக்கு என்னால மட்டும் இல்ல, யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. இந்த பூமியில வாழ்ற எல்லா ஜீவிங்களுக்கும் நம்ம சாப்பிடுறதுக்கு பழங்க கொடுக்கறோம். அவங்க வாழ்றதுக்கு நல்ல காத்த கூட கொடுக்கறோம். அவங்க கட்டுற வீட்டுக்கு மர பொருளுங்க அப்படின்ற பேர்ல நம்ம உயிரையே அவங்களுக்கு தானமா கொடுக்கறோம். அடுப்பு பத்த வைக்க விறகுங்களை கொடுக்கறோம். வித்யா நம்ம அவங்களுக்கு பூவை கூட கொடுக்கறோம். ஆனா இப்ப நீ எதுக்காக இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? நீ எதுக்காக அழுவுறேன்னு எனக்கு புரியவே இல்ல. என்ன சத்துரா சொல்ற? என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நீ நடிக்கிறியா? என் மனச கல்லாக்கி இருக்க வித்யா. அதுக்குதான் எனக்கு கண்ணீர் வரல, கவலையும் இல்ல. ஜனங்க நாடகம் நடிக்கிறாங்கன்னு தெரியும். சத்துரா, இந்த பூமியில இருக்கிற ஜீவராசிங்களுக்கு நம்ம இவ்வளவு பொருளுங்க கொடுத்தாலும் அவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்கறாங்க? நம்மள வெட்டி விஷ காத்த இந்த பூமிக்கு கொண்டு வராங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு, அவங்க பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம உயிரை எடுத்து அவங்க நல்லபடியா சந்தோஷமா வாழ்றாங்கல்ல. அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லு சத்துரா. நம்ம அவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யல. அப்படி இல்ல சத்துரா, நம்ம அவங்களுக்கு கெடுதல் செய்யற மூஞ்சுங்களா? இல்லதானே? இல்லதானே? அதுக்கப்புறம் எதுக்காக அந்த ஜனங்க நம்மள பார்த்து ராட்சசருங்க மாதிரி நடந்துக்கிறாங்க? அவங்களுக்கு நம்ம மேல கருணையே இல்லல. ஐயோ விந்தியா, எனக்கு உன்னை எப்படி சமாதானம் படுத்துறதுன்னே தெரியல. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரன் அவங்களோட நடுவுல வந்தாரு. கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விடுற வித்யா மரத்தை பார்த்து, என்னாச்சு சத்துரா? வித்யா எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா? ரெண்டு பேரும் ஏதாவது யோசிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த மரத்தை வெட்ட வந்தவங்க உங்களுக்கு ஏதாவது வலி கொடுத்தாங்களா? அப்படி இல்ல சந்திரா, இந்த மனுஷனுங்க எங்க கிட்ட நடந்துக்கிற முறைய பத்தி நினைச்சுதான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். நான் இவளுக்கு எவ்வளவுதான் புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது. நீதான் இவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். பாரு விந்தியா, இந்த ஜனங்க நம்ம எல்லாரையும் மறந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வளர்ந்துகிட்டு இருக்கிற டெக்னாலஜிய தான் நம்புறாங்க. அப்பல இருந்து இந்த ஜனங்களுக்கு இந்த நேச்சர் என்ன ஆகும், என்ன பண்ணணும்னு எங்களை பத்தி கவலையே பட மாட்டாங்க. இது எப்பவுமே இப்படி இருந்துராதுல, அது நம்மளுக்கு தெரியும். அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க சத்துரா. இந்த மரங்க இல்லனா அவங்களுக்கு உயிரே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க நம்புற இந்த டெக்னாலஜி ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும். அவங்க செஞ்ச தப்ப உணருவாங்க. சந்தோஷமா எங்களை பாத்துக்குவாங்க. மாமா கண்டிப்பா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னப்போ வார்த்தை கேட்டு மரங்க சந்தோஷப்பட்டு, அப்படியா நிலா, அந்த மாதிரி நாளுங்க வரப்போதா? கண்டிப்பா வந்தே வரும் வித்யா. எப்ப வரும்னு சொல்றியா நிலா? அது எப்போன்னு என்னால சொல்ல முடியாது சத்துரா. இந்த ஜனங்க டெலிபோன் டவருக்கு பதிலா மரத்தை எப்ப நடுறாங்களோ அப்பதான் நான் சொன்னது நடக்க போகுது. ஐயோ நிலா, நாளுக்கு நாள் இந்த டெக்னாலஜி வளருதே தவிர எங்க குறையுது? ஒரு டெலிபோன் கம்பெனிக்காரங்க எங்க டவரை சரி பண்ணலாம், எப்படி டவரை அதிகமா வர வைக்கலாம் அப்படின்னு நாளுக்கு நாள் டெக்னாலஜிய வளர்த்துக்கிட்டே போறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை பத்தி எப்ப யோசிப்பாங்க? எங்க அருமைய எப்ப புரிஞ்சுக்குவாங்க? விந்தியா மரம் தன்னோட கவலைய எடுத்து சொல்லுச்சு. கவலைப்படாத விந்தியா, காலம் இதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லும். அதே ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா ரொம்ப கேவலமா பாப்பாங்க. அதே சின்ன விஷயம் பெரிய விஷயமா நடக்குது அப்படின்னா நம்மள பார்த்து சின்னவங்களே பயந்து போவாங்க. இப்போ டவர் அப்படிங்கறது எல்லாருக்கும் முக்கியம்தான். அது போடுறது எவ்வளவு நாள் அப்படின்னு நம்ம கையில தான் இருக்கு. நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும் தான் ஆசைப்படணும். நம்மளது எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட மிச்சமாகாது. அதுக்கப்புறம் ஆகாயத்தை பார்த்து, இது உங்களோட சந்திரனோட வார்த்தை. நான் சொல்றத கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. எந்த செடிங்களையும் வெட்டாதீங்க. இந்த காட்டுக்குள்ள எவ்வளவோ விலங்குங்க இருக்குது. கொஞ்சம் மரத்துல, இன்னும் கொஞ்சம் மரத்தோட கிளையில அப்படின்னு தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு சொல்றத நீங்க நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இவ்வளோ குடும்பம் இருக்கும்போது இதுல மனுஷ ஜாதி தான் நல்ல ஜாதி. எதுக்கு அப்படின்னா
உங்களுக்கு தெரியும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு இப்ப புரியாது. உங்களுக்கு யோசிக்கிற புத்தி இருக்கு, கொஞ்சம் விஞ்ஞானமும் தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் தெரிஞ்ச நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்காக இந்த நேச்சரை நாசம் பண்றது தப்புன்னு உங்களுக்கு புரியலையா? நாங்க சொல்றத யோசிச்சீங்களா? அதனால உங்களை பார்த்து வேண்டிக்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம். மனுஷ ஜாதிக்கு உயிரை கொடுக்கிற இந்த மரத்தை காப்பாத்த வேண்டியது உங்களோட கடமை. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செடிய நடுங்க. இப்படி அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி பெருசா வளர்த்து விடுங்க. இப்படி நீங்க வளர்க்குற இந்த மரம் இன்னொருத்தருக்கு நெகிழா வந்து நிக்கும். நல்ல வார்த்தை சொன்ன விந்தியா அப்படின்னு விந்தியா மரத்தை பாராட்டுனாங்க. இப்படி நாட்கள் போக போக 2 மரங்க நிலா கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மேற்கு திசையில இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா அப்படின்னு ஒருத்தன் இருந்தா. அவனுக்கு கடன் வாங்குற பொழப்பே ஆயிடுச்சு. கிடைக்கிற ஜனங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி அவனும் அவன் பொண்டாட்டியும் எப்பவுமே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டி கூட அதுக்கு ஊக்கம் குடுக்கறதுனால ராமையாவோட கடத்துக்கு எல்லையே இல்ல. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இஷ்டப்படி கடன் வாங்கி கடன் கேக்குறவங்க வீட்டுக்கு வந்தா அவங்க கண்ணுக்கு படாத மாதிரி தப்பிச்சு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி எங்கேயாவது பார்த்து கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். கையில காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. குடுக்கறங்கய்யா, காசு வந்தப்போ கண்டிப்பா குடுக்கறேன். நாளைக்கு ஊர்ல இருந்து வந்த உடனே குடுக்கறேன். நான் எங்க போறேன், என் பொண்டாட்டி எங்க போறா? இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த நேரத்துக்கு தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். ஊருக்குள்ள இருக்கிறவங்க ராமையா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. சுசீலம்மா அவங்கள வாசல்ல நிறுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. என்னம்மா நீங்க கடன் காசு கேக்குறதுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் வரீங்க? ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு எத்தனை தடவை கேப்பீங்க? எங்க வீட்டுக்கார கையில காசு வந்த உடனே கொடுத்து அனுப்பிறேன். இப்படி சுசீலம்மா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஏதாவது காசு தேவைன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிப்பாங்க. டேய், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லடா. விளைச்சலு கைக்கு வந்த உடனே உன் காசை உனக்கு கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு குடுறா. என்னோட நண்பன்டா நீ, தயவு செஞ்சு குடுறா அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வாங்கிக்கிட்டு இருந்தான். ஆளுங்க இவனோட கஷ்டத்தை பார்த்து காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ராமையா வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி ராமையா சொந்த ஊர்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்லயும் கடன் வாங்கிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள புதுசா சந்திரையா அப்படிங்கிற ஒருத்தன் பொண்டாட்டி கூட வந்தான். சந்திரையாவுக்கு ராமையாவை பத்தி சரியா தெரியாது. அதனால ராமையா வீட்டு பக்கத்திலே வாடகைக்கு வந்தான். இப்படி ராமையா தம்பதிங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சந்திரையா, இந்த ஊருக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? புது ஊருன்னு கவலைப்படாதீங்க, அக்கம் பக்கம் நாங்க எல்லாம் இருக்கோம், என்ன இருந்தாலும் கூப்பிடுங்க. இப்படி நல்லவங்க மாதிரி பேசினா. அத பார்த்த சந்திரையா கூட சந்தோஷமா பேசினா. ராமையா பொண்டாட்டி சந்திரையா பொண்டாட்டி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ராமையா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போன உடனே சந்திரையா அவரோட பொண்டாட்டி கிட்ட இப்படி சொன்னாரு. நல்ல ஜனங்க போல இருக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ஆளுங்க தான் கிடைச்சிருக்காங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னா சந்திரையா பொண்டாட்டி. இப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சந்திரையா வீட்டை விட்டு வெளியே கிளம்பின உடனே சுசீலம்மா பாக்கியத்தை பார்க்க வந்தா. அண்ணி, உங்க அண்ணனுக்கு ராகி ரொட்டி வேணுமா? கொஞ்சம் ராகி பொடி இருந்தா குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே முதல் நாள் அப்படிங்கறதுனால நிறையவே கொடுத்தாங்க. ஆனா அது அங்கிக்கே முடியல. அண்ணி, உப்பு காலி ஆயிடுச்சு. அண்ணி, மஞ்சத்தூள் காலி ஆயிடுச்சு. அண்ணி, கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தா குடுக்கறீங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தா. சுசீலா செய்யற வேலைய பார்த்து பாக்யம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏதாவது சொன்னா கஷ்டப்படுவாங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் சந்திரையா வயலுக்கிட்ட வேலை செய்யும் போது ராமையா வந்தான். சந்திரையா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு ராமையா, என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு குடுக்கறியா? ஒரு 2 நாள் அப்பவே கொடுத்துடுறேன். அப்படி சொன்ன உடனே சந்திரையா நம்பி ராமையாவுக்கு காசு கொடுத்தான். அந்த காசுல ராமையா அவனோட பொண்டாட்டி சந்தோஷமா செலவு பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்திரையா ராமையா பேசும்போது பேச்சுக்கு நடுவுல காசை பத்தி கூட பேசினாங்க. ராமையா, எனக்கு கூட கொஞ்சம் அவசரமா இருக்கு, ஒரு வாரத்துல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டான். ராமையா கூட அந்த நிமிஷத்துக்கு சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ராமையா சந்திரையா கண்ணுக்கே அகப்படல. சந்திரையா வீட்டுக்கிட்ட வெளிய வயலுக்கிட்டன்னு எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் கிடைக்கல.
இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. பாக்யம், நான் ராமையாவுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தேன். ஆனா அவங்க இன்னும் கொடுக்கல. வீட்டுக்கு போய் கேட்டா நல்லா இருக்காது. அவரோட பொண்டாட்டிக்கிட்ட நீ கேட்டு பாக்குறியா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாக்யா ஒத்துக்கிட்டு மறுவது நாள் சுசீலாவை பார்க்க போனா. அண்ணி, எங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரருக்கு 20,000 ரூபாய் காசு கொடுத்தாரா? அத ஒரு வாட்டி கேட்டு பாக்குறீங்களா? எங்க வீட்டுக்காருக்கு அவசரமா? இப்படி சாதாரணமா தான் கேட்டா. அதுக்கு சுசீலாம்மா கோவத்தோட, 20,000 ரூபாய் காசுக்காக இப்படி வீட்டுக்கிட்ட வந்து கேப்பீங்களா? நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சா. எங்க கிட்டே காசை வாங்கிட்டு எங்களையே திட்டுறியான்னு பாக்யம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. என்னம்மா, குடுக்க வேண்டிய காசை கேட்டா இப்படி கத்துற? நீ என்னவோ அரிசி பருப்புன்னு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போன. உங்க வீட்டுக்காரு காசு வாங்கிட்டு போனாரு, குடுக்க முடியாதா? இப்படி பாக்யம்மா கூட திட்ட ஆரம்பிச்சா. இப்படி அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவங்கள பார்த்தாங்க. இப்படி நடந்த விஷயத்த பத்தி பாக்யம்மா சந்திரையா கிட்ட சொன்னா. நம்மளுக்கு அவசரமா காசு தேவை. இந்த பாக்யம்மா ராமையா ஏன் இப்படி பண்றாங்க? வச்சிருக்கிற தங்கத்துக்கு வட்டி வேற கட்டணும். அப்படி யோசிச்சாரு சந்திரையா. வட்டி பணத்தை கேக்குறதுக்காக அஞ்சையா அங்க வந்தாரு. ஐயா, இந்தாங்க உங்க தங்கம். எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அஞ்சையா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி காசு வேற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு, நாளைக்கு கொடுக்கறேன். இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சொன்னாரு. அப்போ அஞ்சையா, உங்கள மாதிரி ஜனங்க கூட இப்படி சொன்னா நான் என்னங்க ஐயா பண்றது? நீங்க இன்னைக்கு கொடுப்பீங்கன்னு என் முதலாளி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அஞ்சையா, நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துடுறேன் அப்படின்னு அஞ்சையா கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அப்படி ஒரு மாதிரியா பேசின உடனே சந்திரையா ரொம்பவே கவலைப்பட்டு அவரோட வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வட்டி வியாபாரியான சூரையா கிட்ட போனாரு. வணக்கம் சூர்யா ஐயா, எனக்கு காசு கொஞ்சம் அவசியமா வேணும். இந்தாங்கய்யா, என்னோட வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் காசு கொடுங்க. சூரியபாபு ஆச்சரியமா பார்த்து, இங்க காசு கேக்குறதா இதான் முதல் தடவை பாக்குறேன். எனக்கு எந்த பத்திரமும் வேண்டாம், நீங்க காசை வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லி காசை கொடுத்தா. சந்திரையா காசை எடுத்துக்கிட்டு அஞ்சையா வீட்டுக்கு போனா. அஞ்சையா வீட்லயே தான் உக்காந்து இருந்தாரு. அஞ்சையா, நான் காசை வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தாங்க காசை எடுத்துக்குங்க. அஞ்சையா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, இந்த அஞ்சையா வாங்கிக்க, கொண்டு போய் முதலாளிக்கு கொடு. ஐயா, உங்ககிட்ட காலையில அப்படி நானும் பேசிருக்க கூடாது, மன்னிச்சிடுங்க. நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? என்னோட தேவைக்கு நீங்க கொடுத்தீங்க, நானும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டா. அஞ்சையா அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். சந்திரையா மட்டும் ராமையாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே போனா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராமையா சந்திரையா கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன சந்திரையா, என்ன வழியிலேயே நிக்கிற? என் காசை எப்ப கொடுப்ப அப்படின்னு சத்தமா கேட்டான். ஓஹோ, அதுவா, உனக்கு குடுக்கணும்னு பக்கத்தூர்ல கேட்டிருக்கேன், நாளைக்கு கிடைக்கும், குடுக்கறேன். நாளைக்கு கண்டிப்பா கிடைக்குமா? என்ன நம்பு சந்திரையா, நாளைக்கு கொடுத்துட்றேன். இங்க பாரு ராமையா, நம்ம பக்கம் பக்கம் இருக்கோம், இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சமாதானமா சொல்லி அனுப்புனா. மறுவது நாள் கேட்கலான்னு பார்த்தா அன்னைக்கும் அப்படிதான் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எப்பவாவது பார்த்தா கூட இன்னைக்கு கொடுக்கறேன் நாளைக்கு கொடுக்கறேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான். இந்த விஷயத்த சந்திரையா பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா. பாக்யம்மா ரொம்ப கோவமா சுசீலாவை பார்க்க போனா. சுஷீலா கூட வார்த்தைக்கு வார்த்தை சமாதானம் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டா. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட பொண்டாட்டி வெளியே போய் சண்டை போடுறத பார்த்து சந்திரையாவுக்கும் கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு. சந்திரையா இந்த விஷயத்த ஊரு ஜனங்க கிட்ட சொன்னாங்க. ஊரு ஜனங்க எல்லா விஷயம் கேட்டதுக்கு அப்புறம், ராமையாவுக்கு காசு கொடுத்தா தண்ணில விட்ட மாதிரி தான். நம்ம சாமி உண்டியில போட்ட காசு கூட நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிரும். ஆனா ரங்கையா கிட்ட கொடுத்த காசு மட்டும் எப்பவுமே திரும்பி வராது. அப்படி ஊரு ஜனங்க சொன்ன உடனே ரங்கையாவுக்கு பயம் வந்துருச்சு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எதுக்கு நான் விடணும்? எப்படியாவது நான் வசூல் பண்ணிடுவேன். ராமையாவுக்கு எப்படியாவது புத்தி கத்து கொடுக்கணும்னு மனசுக்குள்ள யோசிச்சான். இப்படி மனசுக்குள்ள யோசிச்ச உடனே ஏதாவது செஞ்சு அத வசூல் பண்ணியே ஆகணும்னு இப்படி செஞ்சான். ராமையா எல்லா ஜனங்களுக்கும் கடன் கொடுத்துட்டு தீர்த்த யாத்திரைக்கு போறாராம். இப்படி வெளிய வயலுகிட்ட வீட்டுக்கிட்ட கடைகிட்டன்னு எல்லா இடத்துலயும் பாக்குற ஜனங்க கிட்ட சந்திரையா சொன்னான். இப்படி பக்கத்து ஊரு ஜனங்க கிட்ட கூட சொல்லிட்டான். பாக்யம்மா கூட சேர்ந்து அந்த ஊரு ஜனங்க பக்கத்தூரு ஜனங்கன்னு எல்லாருமே வந்து ராமையா கிட்ட சண்டை போட்டாங்க. அத கேட்ட ராமையா கல்லு மாதிரி நின்னுக்கிட்டான். இங்க பாருங்க, நான் எந்த தீர்த்த யாத்திரைக்கும் போல, உங்க கடனெல்லாம் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான்.
இப்படி எல்லாருமே கும்பலா போனதுனால ராமையாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம எல்லாருகிட்ட வாங்கின கடன் காசை திருப்பி கொடுத்தான். உங்க கூட பாக்யம்மாவுக்கும் கொடுத்தான். இதனால சந்திரையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னையில இருந்து யாருமே ராமையாவுக்கு கடன் கொடுக்கல. சந்திரையா காலையில எந்திரிச்சு வெளியே வரும்போது அக்கம் பக்கம் சத்தம் இல்லாம சண்டை போடாம இருக்கிறது பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆனா ராமையா மட்டும் வாசல்ல உக்காந்துக்கிட்டு, இத்தனைக்கும் நான் தீர்த்த யாத்திரை போக போறேன்னு எல்லாருகிட்ட விஷயத்த சொன்னது யாரு இப்படி யோசிச்சுக்கிட்டே உக்காந்து இருந்தான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்.